கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். எதுலலாம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கீங்களோ, அத்தனையிலையும் 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். எதையெல்லாம் இழந்தீங்களோ 2 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்ப கொடுப்பேன். அப்படி ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அந்த மனிதன் தான் யோபு. யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம நினைப்போம்ல, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம்? நான் சொல்லட்டுமா, 2 மடங்கு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் இந்த பாடுகள், அதற்காக தான் இந்த கஷ்டம். நிச்சயம் 2 மடங்கு ஆசீர்வதிப்பான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம லைஃப்பில் எப்போல்லாம் கேள்விக்குறி பிரச்சனை வருமோ அப்போல்லாம் இயேசு உங்களை தேடி வருவார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். லூக்கா 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கெனசரத்து கடற்கரை, அந்த கடற்கரையில் ஒரு மனிதன் மிகுந்த துக்கத்தோடு பழுது பார்த்து கொண்டிருக்கிறான் வலைய, மிகுந்த துக்கத்தோடு. ஏன்னா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். அவன் பட்ட பிரயாசத்திற்கு அளவே இல்லை, ஒன்றுமே கிடைக்கல. பிரயாசம் வேஸ்ட்டு, அவன் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டு, கண் முழிப்பு வேஸ்ட்டு. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், ஆழத்தில் தள்ளி வலைய போடு. அதில் ஒரு வேர்டு அவன் சொன்னான், லூக்கா 5:5, ஐயரே ராமுழுதும் வலை போட்டும் ஒன்றும் கிடைக்கல. ஆகிலும், இதுதான் ரொம்ப முக்கியம், நம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றால் 2 படகுகள் அமிழத்தக்கதாக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்கள் பாடுதானே பட்டிருக்கீங்க. இனிதான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் வார்த்தையின்படி செய்யுங்க. ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்கிறார்ல, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. கொஞ்சம் விட்டு கொடுன்னு சொல்கிறார்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, காத்துரு, கொஞ்சம் காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்து பாருங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. சகரியா 9:12 வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நம்பிக்கை உடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா 2 மடங்கு ஆசீர்வாதம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபுல். ஒரு உதாரணமாக ஒரு காயின், அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 புறமும் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கடற்கரை மணலை போல பூமிக்குரிய ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுப்பார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, 2 மடங்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யோபுவை ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல, தாவீதை ஆசீர்வதித்ததை போல, பேதுருவை ஆசீர்வதித்ததை போல ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.